வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் 1/10/2025 புதன்கிழமையில் விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே உங்களுக்கு புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி இந்த அக்டோபர் மாதம் 1/10/2025 புதன்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மகர ராசிக்கு மிகவும் அற்புதத்தை வாரி வழங்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 9வது இடத்திலே 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்லாதது 5-10 குடையவர் 8ஆம் இடத்திலிருந்து குடும்ப சாணத்தை பார்க்க இருக்கின்ற சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற இந்த மாதங்களிலேயும் உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை நல்லதொரு மாற்றத்தை குருசுக்கரனுடைய தொடர்பு என்பது மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் திரிகோணத்தில் இருந்து அவர் நீச்சபங்க ராஜயோகத்திலே சுக்கிரனுடைய பார்வை என்பது முயற்சி சாணத்திலே சனி பகவானுடைய சுக்கிரன் தொடர்பு என்பது திரிகோணத்திலே இருக்கின்றது என்பது இந்த மாதத்தில் அளப்பரிய தகப்பனார் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து நாடுகளுக்காக பூர்வீகத்திற்கு வரக்கூடிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு 5-10 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 3ஆம் இடம் சிறுதூர பயணம் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு இளைய சகோதரர் சகோதரி சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை மண்மனை வாகனங்கள் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 10ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதத்திலே செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க இந்த மாதம் அக்டோபர் 28ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய மகர ராசிக்கு 11வது இடத்திலே 4 குடையவர் 4-11 குடையவர் சென்றடைகின்ற அற்புதம் என்பது இந்த மாதத்திலே பயிற்சியாக இருக்கின்றது. சுக்கிர பகவானும் மாதத்தில் அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து மகர ராசிக்கு 9ஆம் இடத்திலே கன்னி ராசியிலே பயிற்சியாக இருக்கின்ற ஒரு அற்புதமும், சூரிய பகவான் அக்டோபர் 18ஆம் தேதியில் 10ஆம் இடத்துக்கு மகர ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற ஒரு பயிற்சியாகவும், குரு பகவான் இந்த அக்டோபர் 17ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் இடத்திலே உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற மிகவும் சிறப்பான அற்புதத்தை இந்த மாதங்களிலே வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது புதன்கிழமையிலே உங்களுக்கு 6-9 குடையவர் என்று சொல்லக்கூடிய ருணரோண சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் அமைப்பெறுகின்ற ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான் அங்கே இருக்கின்றது மட்டுமல்ல, சூரிய பகவான் அஷ்டமாதிபதியுடன் இணைவு பெற்று இருக்கின்ற அற்புதம் என்பதும் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் அற்புத உயர்வுகளை குரு சுக்கிரனுடைய தொடர்பு மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மாதத்தில் முற்பகுதியாக இருந்தாலும் பிற்பகுதியின் ஒரு நல்ல மாற்றத்தை மகர ராசிக்கார நேர்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நேர்களே, மகர ராசிக்கு கிரகங்களின் பயிற்சி என்பது குரு சுக்கிரனுடைய பயிற்சி என்பது குரு பகவான் 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி உங்களுடைய மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றதும், சூரிய பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றது. செவ்வாய் பகவான் அக்டோபர் 28ஆம் தேதி 11வது இடத்திலே ஆசை அபிலாசை 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு 11 குடையவர் 11ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது என்பது பயிற்சியாக இருக்கின்றது. சூரிய பகவான் 18ஆம் தேதியும் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி உங்களுடைய 10ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் சேர இருக்கின்ற அமைப்புகளிலே இங்கே சூரியன் என்று சொல்லக்கூடியவர் மகர ராசிக்கு 8 குடையவரும் மண்மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில பூர்வீக சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற தொழில் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய மாதமாகவும் இந்த மாதங்கள் இருக்கின்றது. இங்கே சூரியன் 18ஆம் தேதி வந்தாலும் கூட அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6 குடையவரும் தொடர்பு பெற்று உங்களுடைய 10ஆம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய இங்கே புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை என்பது இதில் நீச்ச பங்க ராஜயோகத்திலே இருக்கின்றது என்றாலும் ஒரு சில பூமி சம்பந்தப்பட்ட சகோதர சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, இங்கே நீச்ச கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகள் வழக்கு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை என்பது ஆரம்பத்திலும் முற்பகுதியிலும் 2ஆம் இடத்திலும் ராசியிலே விழ இருக்கின்றது. 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் குருவின் அனுக்கிரகம் என்பது சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 10ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்திலே மாற இருக்கின்ற அற்புதம் என்பது புதன் பகவானும் 10ஆம் இடத்திலே மாற இருக்கின்ற அற்புதம் உங்களுடைய 6 குடையர் 6-8 என்று சொல்லக்கூடிய 11வது இடத்திலே ஒரு சிலருக்கு லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோக பலன்களை சரராசியிலே செவ்வாய் பகவான் மட்டுமல்ல இந்த மாதங்களிலே இந்த ஐப்பசி மாதம் 4ஆம் தேதிக்கு
இந்த அமாவாசை திதி என்பது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற அமைப்பு என்பது இந்த மாதம் செப்டம்பர் 21 அமாவாசை திதி அனுசரிக்கப்படுகிறது. அந்த திதி தர்ப்பணங்களிலே மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு யோக பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து இந்த திதி தர்ப்பணத்திலே விரதம் இருந்து அவர்களுக்கு இந்த பசுக்களுக்கு தானம் கொடுத்து வர உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த வகையிலே விருப்பம் இருந்து நீங்கள் பின்பற்றக்கூடிய நேர்கள் கண்டிப்பாக அதை பின்பற்றலாம். கிரகங்களில் சஞ்சாரம் என்பது உங்களுடைய 10ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை என்பது இந்த அக்டோபர் மாதங்களிலே வெகு விமர்சையாக அற்புதமான உயர்வுகளை மகர ராசிக்கு 10ஆம் இடத்திலே துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் இருந்து அவர்களுடைய பார்வை 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த 4ஆம் இடத்திலே செல்வ செழிப்பும் உயர்வுகளும் யோகங்களும் கொடுக்க போகின்றது. 4ஆம் இடத்ததிபதியும் அந்த 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான், புதன், சூரியன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பார்வை, சந்திர பகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் சேர்ந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற வரன் அமையாதவர்கள், வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருந்தாலும் கூட மண்மனை சம்பந்தப்பட்ட, சகோதர சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகளும் ஒரு சில இடையூறுகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த அக்டோபர் மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே கொஞ்சம் பூமி மண்மனை சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனத்திலே யோக பலன்களும் கொடுக்கின்றது என்றாலும் கூட அதிலே ஒரு சில சட்ட சிக்கல்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய மாதம் அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. அதே வகையில் உங்களுக்கு இந்த குருவின் பார்வை என்பது உங்களுடைய 11ஆம் இடத்திலே விழப்போகின்றது. உச்சம் பெற்று பெறுகின்றார். உங்களுடைய 3, 12 குடையர் விரை செலவுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே பரிவர்த்தனை யோகத்திலே புதன் பகவானும் சுக்கிர பகவான் 5, 10 குடையவரும் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே வளம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்திலே சூரிய பகவான் அஷ்டமாதிபதி 6, 8 சம்பந்தப்பட்டு உங்களுடைய 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில்களிலே வேலை பெரிய நிறுவனங்களிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய மாதம் இந்த அக்டோபர் மாதங்களாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இங்கே குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியில் உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 3, 12 குடையவர் உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 5, 10 குடையவர் சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே நீச்ச பங்கு ராஜயோகத்திலே 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலேயும் பரிவர்த்தனை யோகத்திலே கிடைக்கப்பெறுகின்றது. இங்கே 9ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்திலே அந்தஸ்துகளையும் மதிப்புகளையும் நல்ல ஒரு உயர்வுகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. மகர ராசி சனி சுக்கிரன் சூரியன் என்பது மாதத்தில் முற்பகுதியில் தொடர்புகள் என்பது ஒரு சில சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு யோகத்தை கொடுக்க போகின்றது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 3ஆம் இடத்திலே இருக்க போகின்ற ஒரு அற்புத முயற்சிகளிலே நல்லதொரு வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதங்கள் பிறக்க இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே சூரியன் சுக்கிரனின் தொடர்பு உங்களுக்கு சனி பகவானுடன் 3ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப்பெறுகின்றது. 2ஆம் இடத்திலே ராகு பகவானும் 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது என்பது மாதத்தில் 9ஆம் தேதி வரையில் உங்களுடைய சுக்கிர பகவான் 5, 10 குடையர் 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது பெரிய தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சில சட்ட சிக்கல்கள் தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் இந்த 5, 10 குடையர் பூர்வ புண்ணியாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் திரிகோணத்திலே நீச்ச பங்க ராஜயோகத்திலே மாற இருக்கின்றார். இங்கே சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்திலே உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனையிலே இருக்கின்ற காரணத்தினால அஷ்டமாதிபதி 6, 8 சம்பந்தப்பட்டு 11ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்திலே மண்மனை வாகனங்கள் பூமி சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. இந்த 4 குடையவரும் 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இங்கே 6, 8 அதிபதிகளுடைய தொடர்பு கிடைக்கப்பெறுகின்ற பொழுது இந்த மண்மனை வாகனங்கள், வில்லங்கங்கள், சட்ட சிக்கல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த அக்டோபர் மாதங்களிலே இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிவர்த்தியாகின்ற ஒரு அற்புத யோகத்தை உங்களுக்கு 5, 10 குடையவர் இங்கே பலமாக இருக்க போகின்ற ஒரு அற்புதம் இருக்கின்ற காரணத்தினாலே இடம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து அந்த தடுமாற்றங்களும் இங்கே பொய் வழக்குகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமும் இருக்கின்றது. நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. குருவின் பார்வையும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே விழப் போகின்றது. அடுத்து உங்களுடைய 11ஆவது இடத்திலே குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 11ஆவது இடத்தை பார்க்க போகின்றது மட்டுமல்ல,
உங்களுடைய 3ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப் பெறுகின்ற காரணத்தினாலே முயற்சிகள் அனைத்தும் திருவினாயாகுகின்ற எடுத்த வேகத்தில் முடிக்கின்ற ஒரு அற்புதம் என்பது வீடு வாகனம் கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்றது. சுகஸ்தானங்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அவர் கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நல்லதொரு மாற்றத்தையும், தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும், மண்மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆரம்பத்தில் என்பது ஒரு சில பூமி மனை சம்பந்தப்பட்டு ஒரு சில சட்ட சிக்கல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் தடை தாமதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, நிதானத்தையும் கவனத்தையும் பின்பற்ற வேண்டிய மாதம் இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு ராசியிலே விழப்போகின்றது. 3ஆம் இடத்திலே சனியும் சுக்கிரனும் தொடர்பு, சூரிய பகவான் அஷ்டமாதிபதியும் தொடர்பு பெறுகின்ற பொழுது இளைய சகோதரர்களால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஆனால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எடுத்த வேகத்தில் முடிக்கப் போகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு 2 குடையவர் 3ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் தொடர்பு பெறுகின்றது. குரு சுக்கிரன் 10 குடையவர் தொழில் சம்பந்தப்பட்ட பூர்வீக சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது. மகர ராசியை பொறுத்தவரையில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு, லாபசானத்தையும் பார்க்க இருக்கின்ற பொழுது மூத்த சகோதர சகோதரிகளால் ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிவர்த்தியும் பூர்த்தியும் செய்ய போகின்ற ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதங்களாக இருக்கின்றது. 5, 10 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திலே சனி சுக்கிரனின் தொடர்பு, சூரிய பகவானும் 16ஆம் தேதி வரையில் உங்களுக்கு தொடர்பு இருக்கின்ற 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு 9ஆம் இடத்திலே இருக்க போகின்ற பொழுது தகப்பனார்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற, இளைய சகோதரிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. கொஞ்சம் கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதங்களாக இருந்தாலும் நவகிரகங்களையும் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் 3, 12 கூடியவர் ராசியை பார்க்க இருக்கின்றது. 11ஆவது இடத்தில் ஆசை அபிலாஷைகள் நிவர்த்தியாகின்றதும் பூர்த்தியாகின்றதும் நிம்மதியான ஒரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.